வணக்கம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், பிரச்சனைகள், சந்தேகங்கள் தீர தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 30 நிமிடத்தில் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பொறுமையாக பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். கடன் தீர, திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற காலகட்டம் தெரிந்து கொள்ள, தொழில் வியாபாரம் சிறக்க, காதல் கைகூட, மறு திருமணம், கல்வி, குடும்பம் செழிக்க, நோய் தீர, அதே போல் நம்ம மனதார விரும்பிய நபர் மீண்டும் வந்து பேசுகிறதுக்காகவும், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும் என அனைத்துக்குமே உங்களுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் பரிகாரம் அப்படிங்கிறதும் சொல்லப்படும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மிதுனம் ராசிக்கார அன்பர்கள் நட்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்காதவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்ததொரு காரியத்தில் மிகுந்த வெற்றியை அடைந்து சாதிக்கும் சாமர்த்தியமானவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவினர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டால் ஓடி போயிட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு அன்பானவர்களாக இவங்க இருப்பாங்க. தன்னையும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யும் அளவுக்கு உன்னதமானவர்களாக இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை பெற்ற மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக இருக்கீங்களா? எங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் நிறைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க. மிதுனம் ராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைந்து போக போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறி மிகுந்த இன்பமாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி மீண்டும் வரப்போகிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அழகிய வாழ்க்கை துணையோட சந்தோஷமான திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க. மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் மிகுந்த நல்ல பலன்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது. தை மாதத்தில் 4 கிரகங்கள் மகரத்தில் சேர்ந்ததுனால பல சிறப்பான யோகங்கள் உண்டாக போகுதுங்க. செவ்வாய் உச்சம் பெறுவதனால சொத்து, பூமி, வீடு, அரச பதவிகள், உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. புதனும் சூரியனும் மகரத்தில் இருக்கிறதுனால பூதாதித்ய யோகம் என்பது உண்டாகுது. சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் போன்ற கிரகங்கள் 10ஆம் இடத்துல சேர்வதனால வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதும், குழந்தை பாக்கியம், காதல் வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மிதுனம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உலக புகழ் கிடைக்குங்க. கம்பெனியில் புகழ் உலகெங்கும் பரவுங்க. ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி பங்குகள் நல்லதொரு வரவேற்பை பெறுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பான பதவிகள் என்பது கிடைக்கும். அரசியல் மற்றும் சங்கங்களில் இருக்கின்றவர்களுக்கு இது மிக நல்ல காலங்க. ராசியில் செவ்வாய், குரு இருப்பதனால நல்வழி பிறக்குங்க. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறதுனால விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகும். இதனால் வியாதி, கடன் மற்றும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். நீண்ட நாட்களான கடன்கள் அடைபடுங்க. தீராத நோய்கள் என்பது குணமாகும். நல்லதொரு மருத்துவருடைய உதவி என்பது கிடைக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைவதனால பிள்ளைகளால் மன கஷ்டம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் என்பது ஏற்படலாங்க. சொத்து விஷயங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல மறைகிறதுனால மன அழுத்தம் என்பது ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக மனதார இருந்துக்கோங்க.
மன அழுத்தத்தை வெளியில் விட உழைப்பு ஒன்றே தீர்வாக இருக்குதுங்க. ஒரு நாளில் அதே நேரத்தில் அதிக நேரம் வேலை செய்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாங்க. திட்டமிடுவதை விட செயலில் இறங்குவது என்பது நல்லது. மிதுனம் ராசிக்காரங்க கடினமாக உழைக்க வேண்டுங்க. மற்றபடி நோய்கள் என்பது குணமாகும், கடன்கள் தீரும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். உங்களுக்கு புகழ் எல்லாமே தேடி வரப்போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போனக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக இருந்த டென்ஷன் குழப்பம் எல்லாமே மெதுவாக தீர ஆரம்பிக்கும். திடீர் வருமானம், நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வருங்க. சேமிப்பு செய்ய நல்லதொரு காலமாக இந்த ஒரு காலம் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக பொறுப்பு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். தொழிலில் புதிய ஐடியாக்கள், புதிய கஸ்டமர்ஸ் எல்லாமே கிடைப்பாங்க. வீட்டில் இருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே சரியாகும். பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. நட்பு, காதல் உறவுகள் மெதுவாக சீராகுங்க. சிறிய உடல் பிரச்சனைகள் குறையும். மன அழுத்தம் தளரும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். இன்டர்வியூ பேச்சுவார்த்தைக்கு நல்லதொரு நேரமாக இந்த நேரம் இருக்குது. தனமும் முருகரையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். புதன்கிழமைகளில் பச்சை நிறம் அணிவது என்பது சிறப்பு. பசுமை தானம் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் அதிர்ஷ்டம் என்பது கூடும். தை மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதியதொரு தொடக்கம், நம்பிக்கை, வளர்ச்சி தரும் கூடிய நல்லதொரு மாதமாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுதுங்க. தூக்கமின்மை, தலைவலி எல்லாமே சரியாக போகுது. ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தினமும் யோகா பண்ணுங்க, சிறிது நடைப்பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். பெற்றோர், மூத்தோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இந்ததொரு தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசில் இருந்தத மனக்கவலைகள் குறைய போகுதுங்க. வாழ்க்கையில் புதியதொரு நம்பிக்கை பிறக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க. பண வரவு மேம்பட போகுது. கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்லதொரு மனுஷனுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது. வேலை, வியாபாரத்தில் நல்லதொரு வாய்ப்புகள் என்பது வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுதுங்க. மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க. உடல் நலத்தில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்பட போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போகிறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட போகுதுங்க. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோடு பேசி பழகிக்கோங்க. பணம் விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைப்பது என்பது நல்லது. கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உறவுகளில் தவறான புரிதல் என்பது வராமல் தெளிவாக பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவாக விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாங்க. ரகசிய விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர வேண்டாங்க. சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக வேண்டாங்க.
கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தக்கூடிய நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகளை தவிர்த்திடுங்க. பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருப்பது என்பது மிகவும் அவசியம். அதே போல் குலதெய்வத்துக்கு வணங்குங்க. குலதெய்வம் தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்குங்க. குடும்பத்தை அழைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்தெந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எழுந்த உடனேயே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாற்றிடுங்க. அந்த வெளிச்சம் உங்களே வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பச்சை நிறம், ஊதா நிறம் ஆகும். அதிர்ஷ்டமான தரக்கூடிய எண்கள் 3, 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, வடமேற்கு. நன்றி, வணக்கம்.